ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்கு வளையல் வந்து பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஸோ சுக்கிரனோட தன்மை என்னன்னா பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, நம்ம வசதியை வாய்ப்போட வாழ்றது, வெளிநாடு யோகம், ஆமா நல்ல ஆடம்பரமான நீங்க 8 விதமான வஸ்துக்களையோட சேர்த்து அதாவது இந்த சங்கு வளையலோட சேர்த்து 8 வஸ்துகள், அதாவது அஷ்டலக்ஷ்மிகளையும் வந்து நம்ம சிசுவலி வழி ஆயிலாக தாரவாத்து கொடுக்கணும். என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கு வளையல் வந்து பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூட சுக்கிரனுக்குரிய அதே ஏத்த கலர்ல ஆடி பூரம் அந்த நாள்ல அம்பாளுக்கு உரிதான அந்த திருத்தலத்துல வச்சு பூஜை பண்ணி ஹோமங்கள் பண்ணி அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வர டிராவலிங்ல கூட கை மாறி வருது அப்படின்றதுனால இந்த இடத்துல மறுபடியும் வச்சு இந்த அம்பாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி அம்பாளுக்குரிய விஷயங்களை இது பண்ணி 8 விதமான வஸ்துக்களையோட சேர்த்து அதாவது இந்த சங்கு வளையலோட சேர்த்து 8 வஸ்துகள், அதாவது அஷ்டலக்ஷ்மிகளையும் வந்து நம்ம சிசுவலி வழி ஆயிலாக தாரவாத்து கொடுக்குறோம். ஸோ சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடிப்பூர திருநாள், ஆடிப்பூர நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நல்ல நாள்ல நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்களே நேரா நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வந்து ஒரு அருமையான பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த பூஜையின் தாத்பரியம் என்ன, இந்த வளையலை வாங்கி நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி அணியறதால என்ன பலன் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நான் இந்த பூஜையை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த பூஜையோட சிறப்புகள் என்ன, அம்மா சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த பூஜை பண்ணுறதால அவங்களையும் நான் விடலை, நீங்கள் உட்காந்து பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேச வச்சேன். நீங்கள் சொல்லுங்கள் ஜி, இந்த பூஜை இன்னைக்கு ஆடிப்பூர நல்ல நாளில் அம்மாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூஜையோட சிறப்பு என்ன, இந்த வளையல் அணியறதால என்ன பலன், என்னென்ன பொருள் தரீங்க? இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குரு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஷியனாக இருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன், குரு சொல்லாத விஷயங்கள். ஸோ நம்ம கேட்குறதுக்கும் வியப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொன்னாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக வரக்கூடிய பக்தர்களோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்குறதுக்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் அம்பாலோட கருணையினால முயற்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே வலி வேதனை கஷ்டத்தோட வந்தவங்களை கூட புவனேஸ்வரி அம்பாள் வந்து சகல செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கா. நிறைய பேர் அதுக்கு சான்றா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்காங்க. ஸோ இங்கே தேவை நம்பிக்கையும் பொறுமையும். ஸோ நம்ம வாழ்க்கையை கஷ்டம் தீரத்துக்கான பொருட்கள் எதுவோ அதை நம்பிக்கையோடு வாங்கினோம்னா நிச்சயமாக அதுக்கு மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு ஆடி பூர நன்னாள். ஸோ பூரம் அப்படின்றது யாரோ குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சுக்கிரன். ஸோ 27 நட்சத்திரம் இருக்கு. அந்த 27 நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா 10வது இடத்துல வருது. ஸோ பூரம் அப்படின்றது சுக்கிரனை குறிக்கும்னு சொன்னா, சுக்கிரனோட கலர் வந்து வெள்ளை. ஸோ அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்கு வளையல் வந்து பூஜை பண்ணி கொடுக்கணும். ஸோ சுக்கிரனோட தன்மை என்னன்னா பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, நம்ம வசதியை வாய்ப்போட வாழ்றது, வெளிநாடு யோகம், ஆமா நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பு வாய்ந்த நாள் தான். இன்னைக்கு போன நாள் மறுபடியும் வருமானு கேட்ட வராது. இப்ப ஆடி பூரம்ன்றது இதோட அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ இந்த நாள் வந்து தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க அழகா ரொம்ப அற்புதமா வாழ்வாங்க. அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா ஆண்டாள் சொல்லலாம். ஏன்னா ஆண்டாள் அவதரிச்ச நாள், அம்பாள் சக்தி அவதரிச்ச நாள் இதுதான். ஸோ இது வந்து அம்பாளோட பிறந்த நாள்னே சொல்லலாம். ஆடி மாதத்துல அம்பாள் வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கா. ஸோ ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா, அந்த பெண் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆடை ஆபரணங்களை அணிவிக்கிறது வழக்கம். ஸோ நம்மளும் என்ன பண்றோம்னா, அம்பாளுக்கு வந்து கண்ணாடி வளையல்களை அணிவிச்சு நம்மளும் பூஜை பண்றோம். ஸோ அந்த கண்ணாடி வளையலும் இதுல வந்து பிரசாதமாகவும் கொடுக்கதான் போறோம். ஸோ இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கு வளையல் வந்து பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூட சுக்கிரனுக்குரிய அதே ஏத்த கலர்ல இருக்குது. ஸோ பார்க்கடலை கடையும் பொழுதுதான் லக்ஷ்மி தேவி தோணினதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ லக்ஷ்மி வந்தாலே சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அப்ப பார்க்கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த சங்கு எடுத்துதான் வளையலா அறுத்து நம்ம பண்ண போறோம். அது ஆல்ரெடி நம்ம கோவில்ல சதாட்சி தேவி அம்பாளுக்கு நித்தபடி பூஜை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இப்போ மாதாஜி அம்மா கையினால பூஜை பண்ணதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா பார்த்தோம். ஸோ இதுல என்ன இதுன்னா,
இந்த 8 விதமான ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்கள். உங்களுக்கு மருதாணி இப்ப 10ன்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடியது. சுகபோக வாழ்க்கை இருந்தாலும் பிரகாசமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். 10ன்றது 1. ஸோ நம்மள அதிகாரம் நம்மளோட இடத்துல இருந்து நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருந்து மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில, அதாவது வளர்ச்சின்றது ஒரே பீக்கா அப்படியே போயிட்டு டப்புன்னு இறங்கக்கூடாது. ஏறுமுகம்ன்றது ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கான வழிகளை தான் சிருஷ்டி ஒளியில ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வளையல் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க இருப்பாங்க, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆடி பூரம் அந்த நாள்ல அம்பாளுக்கு உரிதான அந்த திருத்தலத்துல வச்சு பூஜை பண்ணி ஹோமங்கள் பண்ணி அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வர டிராவலிங்ல கூட கை மாறி வருது அப்படின்றதுனால இந்த இடத்துல மறுபடியும் வச்சு இந்த அம்பாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி அம்பாளுக்குரிய விஷயங்களை இது பண்ணி இந்த இடத்துல பூஜை பண்ணி 8 விதமான வஸ்துக்களையோட சேர்த்து இந்த சங்கவலையோட சேர்த்து 8 வஸ்துகள், அதாவது அஷ்டலக்ஷ்மிகளையும் வந்து நம்ம சிசி ஒளி வழி ஆயிலாக தாரவாத்து கொடுக்குறோம். ஸோ இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நம்ம முன்னேற மாட்டோமா, நமக்கு வருமானம் வராதா, அதுவும் நிரந்தரமான வருமானம் வராதா, நம்மளும் வெளிநாடு போக மாட்டோம். நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பணம் இருக்கும், போக முடியாது. சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ கணவர் வேலைக்கு போகணும் வெளிநாட்டுக்கு அப்படின்றவங்க மனைவி இந்த வலையில இந்த தருணத்துல வாங்கி மாட்டும் பொழுது அணைஞ்சிக்கும் பொழுது அவங்க வீட்டுல இப்ப சில பேர் வாங்குவாங்க, சைஸ் 10ல இதுவா இருக்குன்னா வீட்டுல வச்சுக்கலாம். அம்பாளுக்கு இந்த 2 வளையல அழகா 4 வளையல அழகா கட்டி அம்பாளோட போட்டு விடலாம். சோ இது என்ன ஆகும்னு கேட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய தன்மை, அது வைப்ரேஷன். ஏன்னா சங்குக்கு இயற்கையாவே ஓம் அப்படின்ற பிரணவ சக்தி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. சங்குநாதம் முடிக்கக்கூடிய இடத்துல 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு துர்சக்திகளும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கு வந்து சித்தர்கள் காலத்துல இருந்து பண்ணவர் தான். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இல்லை வந்தீங்கன்னா மங்களமான பொருட்கள் சந்தனம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் மருதாணி வச்சிருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாட்களுக்கு கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜனே நெருங்க மாட்டாரு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது சிகப்போட தன்மையை குறிக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்ட சந்தனம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அம்பாளுக்கு நம்ம கையினால அரைச்சு பூஜிக்க பண்ணது. இது எங்க மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எல்லா இடத்துலயும் சந்தனம் கிடைக்கலாம், பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் கிடைக்கலாம். ஆனா அம்பாளுக்குனே பூஜை பண்ணி அம்பாளுக்குனே உரு கொடுத்தா சந்தனம் கிடைக்காது. அதே போல இந்த ஒரு இந்த ஒரே ஒரு ரக்ஷ ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு ரக்ஷன்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு இதுக்கு மந்திர உரு கொடுத்து ஏத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோவிலோட திருநீர் இருப்பாளரும் கட்டிக்கலாம். சோ நம்ம கோவில்ல பூஜை பண்ண குங்கும பிரசாதமும் இல்லைன்னா விபூதி பிரசாதம் இதுல இருந்து இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கு வளையல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணப்பட்ட வளையலும் நம்ம கோவில்ல வச்சு பூஜை பண்ண வளையலும் இருக்கு. சோ இத்தனை பொருட்களும் நம்ம சிருஷ்டி ஒளியில பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்களையும் பல ஏற்றத்தையும் இந்த ஆடிப்பூர நன்னாள்ல இருந்து எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆடிப்பூர நன்னாள்ல நம்ம இதை பூஜை பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்குள்ள அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள், அது பெண்ணா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யார் வேணாலும் அணியலாம். ஸோ இது வந்து நான் வந்து வீட்டுல என்னோட வீட்டுல அவர் இல்லைங்க நான் அணியலாமா அப்படின்னு கேட்டா யார் வேணாலும் கண்டிப்பா அணியலாம். ஸோ அவங்க வீட்டுல ஐஸ்வர்யம்ன்றது நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அவங்களெல்லாம். ஸோ இதை வந்து கண்டிப்பா அவங்கள அணியலாம். நிச்சயமா. இப்ப இது நம்ம கொடுக்கும்போது ஆடி பூரத்துக்கு அம்பாளுக்கு அணிவிச்சு அந்த கண்ணாடி வலையில அதனால அதை எடுக்க முடியல. அந்த கண்ணாடி வலையில அம்பாள் கிட்டே இருக்கும். ஸோ கொரியர் பேக் பண்ணும்போது அதை வச்சு பேக் பண்ணுவாங்க. ஸோ பத்திரமா தான் நம்ம பேக் பண்ணி அனுப்புறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா போகுது. சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா பேக் பண்ணோம். இல்லைன்னா நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆடி மாசத்துக்குள்ள நேர்ல கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல கொரியர் வேணா கொரியரும் அனுப்பலாம். நிச்சயமா ஆடி மாசத்துக்குள்ள இந்த ஆடி பூர நல்ல நாள்ல இங்க வச்சு பூஜை செஞ்ச வளையல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வளையல் யாருக்கெல்லாம் வேணுமோ, மங்களகரம் எல்லாருக்கும் நிச்சயமா வேணும். ஸோ உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கிறதுக்கும் மங்களகரமா இருக்கிறதுக்கும் யோகமா இருக்கிறதுக்கும் அவசியமா ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கைகளில் வாங்கி அணிய வேண்டிய அற்புதமான சிகப்பு வளையலும் இருக்கு, அதே மாதிரி சங்கு வளையலும் இருக்கு. இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.